நாம எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நீங்க எவ்ளோ வேகமா பணத்தை துரத்துறீங்களோ, அவ்ளோ வேகமா அது உங்ககிட்ட இருந்து விலகி ஓடிடும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதுதான் யதார்த்தம். ஆமா, அதேதான். இதுல இன்னொரு கசப்பான உண்மை என்னன்னா உங்கள காப்பாத்த எந்த ஒரு அதிர்ஷ்டமும் திடீர்னு வானத்திலிருந்து குதிக்க போறதில்ல. சத்தியமா இல்ல. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மாய. கரெக்ட். இது ஏதோ ஒரு படத்தோட வசனம்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நாம விவாதிக்க போற தத்துவங்கள் செல்வத்தை உருவாக்குறது பத்தின உங்க ஒட்டுமொத்த பார்வையையும் முற்றிலுமா மாத்த போகுது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாணக்கியரோட சிந்தனைகள் அடங்கின ஒரு மிகச் சுருக்கமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு குறிப்பு. அதாவது ஒழுக்கமான செழிப்பிற்கான கோட்பாடுகள். அதான் அதோட மையம். ஆமா. இப்ப நீங்க தினமும் ஆபீஸ்க்கு போறீங்க, கடினமா உழைக்கிறீங்க, எப்படியாவது வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு போராடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க உழைப்பு சரியான திசையில தான் பயணிக்குதா? அதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியே. கரெக்ட். சாணக்கியரோட இந்த வரிகள் நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதைய முதல் அடியிலேயே சுக்குநூறா உடைக்குது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பணம் அதிர்ஷ்டத்தால் வராது அப்படின்னு. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அந்த முதல் வரியிலேயே உள்ள ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் என்ன ரொம்பவே கவர்ந்தது. அதாவது அவர் அதிர்ஷ்டம் சில நேரங்கள்ல கை கொடுக்கும், சில நேரங்கள்ல கைவிடும் அப்படின்னெல்லாம் தயங்கி தயங்கி சொல்லவே இல்ல. ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. திட்டவட்டமா சொல்றாரு. பணம் அதிர்ஷ்டத்தால் வராது, ஒழுக்கமும் முயற்சியும் இருந்தா மட்டும்தான் வரும் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. இத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எல்லார் மனசுலயும் அதிர்ஷ்டம் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா. ஏன்னா மனிதர்களாகிய நாம எப்போதுமே குறுக்கு வழிகளை தேடுற ஒரு மனநிலையில தான் இருக்கோம். நம்ம மூளை எப்போதுமே ரொம்ப கம்மியான எனர்ஜியை செலவழிச்சு அதிகமான பலனை அடையரும் தான் நினைக்கும். அதனால தான் நம்ம அதிர்ஷ்டத்தை நம்புறோம். கரெக்ட். அதனால தான் அதிர்ஷ்டங்கிற ஒன்னை எப்பவாவது நம்ம கதவை தட்டாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. உண்மைதான். ஆனா இப்போ இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. நாம அன்றாடம் எத்தனையோ செய்திகளை பார்க்கறோம். சிலருக்கு லாட்டரியில கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குது. ஆமா, நிறைய நடக்குது. அப்படி இல்லனா ஒரு நபர் பல வருஷங்களுக்கு முன்னாடி எதேச்சையா ஏதோ ஒரு சின்ன இடத்துல வாங்கின நிலம் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு விலை போகுது. எந்த ஒரு கடின உழைப்போ பெரிய திட்டமிடலோ இல்லாம நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை நாம அதிர்ஷ்டம் தானே சொல்லணும். நீங்க சொல்றது ரொம்ப சரியான வாதம். அது அதிர்ஷ்டம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சாணக்கியர் இங்க செல்வம் அல்லது செழிப்பு அப்படின்னு எதை குறிப்பிடுறார் அப்படிங்கறத நம்ம பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும். அதாவது செல்வம் வேற, லாட்டரி பணம் வேறன்னு சொல்றீங்களா? ஆமா. இப்ப லாட்டரியில ஜெயிக்கிறதோ அல்லது எதிர்பாராம ஒரு பெரிய தொகை கிடைக்கிறதோ ஒரு நிகழ்வு. இங்கிலீஷ்ல ஈவென்ட்னு சொல்லுவோம். ஆனா செழிப்பு, அதாவது ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு கட்டமைப்பு. ஓ, ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தா இது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். லாட்டரியில ஜெயிச்ச பலரும் அடுத்த சில வருஷங்கள்லயே அந்த பணம் முழுவதையும் இழந்துட்டு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமான வறுமை நிலைக்கு போயிருக்காங்க. இது ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா உங்களுக்கு அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியல, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. அந்த பணம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தால வந்ததே தவிர ஒரு முறையான ஒழுக்கத்தாலோ முயற்சியாலோ வரல. புரியுது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம், அல்லது ஒரு பெரிய தொகையை உங்க மடியில கொண்டு போடலாம். ஆனா அந்த பணத்தை தக்க வச்சுக்கவும் அதை மென்மேலும் பெருக்கவும் ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிற அடித்தளம் கட்டாயம் தேவை. டிசிப்ளின் இல்லைன்னா எல்லாமே போயிடும். ஆமா, ஒழுக்கம் இல்லாத இடத்துல எவ்ளோ பெரிய செல்வமும் கரைஞ்சு போயிடும். அதனாலதான் சாணக்கியர் அதிர்ஷ்டத்தை நிராகரிச்சுட்டு ஒழுக்கத்தையும் முயற்சியையும் முன்னிறுத்துறாரு. இத பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விவசாயி நிலத்தை உழுதுட்டு வானத்தை பார்த்து எப்ப மழை வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். அருமையான உதாரணம். எப்போதாவது ஒரு நாள் நல்ல மழை பெய்யலாம், அவரோட பயிர்கள் செழிக்கலாம், அது அதிர்ஷ்டம். ஆனா மழை பெய்யாத காலங்கள்ல அவர் வறட்சியில சிக்கிக்குவார் இல்லையா? கண்டிப்பா கஷ்டப்படுவார். ஆனா சாணக்கியர் சொல்ற இந்த ஒழுக்கமும் முயற்சியும் அப்படிங்கிறது அந்த விவசாயியை தானே வேர்வை சிந்தி ஒரு கிணற வெட்டி அதற்கான பாசன வசதியை உருவாக்குறதுக்கு சமம். வாவ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப கிணறு வெட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனா அதை செஞ்சு முடிச்சுட்டா வானத்துல மழை பெய்யலனா கூட அவர்கிட்ட எப்போதுமே தண்ணி இருக்கும். மிக அருமையான ஒப்புமை. இந்த விவசாயியோட உதாரணத்துல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா?
அந்த கிணறு வெட்டின விவசாயி கிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதாவது கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, மழை எப்ப வரும் அப்படிங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா உங்க ஒழுக்கமும் உங்க உழைப்பும் 100% உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாம அதிர்ஷ்டத்தை நம்புறத நிறுத்தும்போது நம்முடைய எதிர்காலத்தின் மீதான முழு பொறுப்பையும் நாமே நம்ம கையில எடுத்துக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் இல்லையா? ஆமா, ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற மனநிலையிலேந்து நாம செயல்ல இறங்குற மனநிலைக்கு மாறுறோம். சரி, இப்ப நான் கிணறு வெட்ட தயாராயிட்டேன். கடின உழைப்புக்கு நான் தயார். ஆனா எங்க தோன்றதுன்னு எனக்கு தெரியணுமே. வெறும் பாறைகள் நிறைஞ்ச இடத்துல போய் உழைப்ப கொட்டினா தண்ணி வராதே. அது ஒரு நல்ல கேள்வி. இதனாலதான் வெறும் உடல் உழைப்பும் கடின முயற்சியும் மட்டுமே ஒருத்தனை செல்வந்தனா மாத்திடாதுன்னு நான் நினைக்கிறேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும் ரொம்ப கடினமா உடல் உழைப்பு தர்ற எத்தனையோ பேரு இன்னமும் வறுமையில தானே இருக்காங்க. ஆமா, அது யதார்த்தம்தான். அந்த முயற்சிக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும். இந்த இடத்துல தான் சாணக்கியரோட அடுத்த வரி ரொம்ப கூர்மையா விழுறது. அதாவது, அறிவு உள்ளவன் ஒரு நாள் செல்வந்தனாகுவான். கரெக்ட். இதுதான் செழிப்போட அடுத்த பரிமாணம். வெறும் உழைப்பு மட்டும் பத்தாது, அந்த உழைப்பு சரியான திசையில இருக்கணும் அப்படிங்கறத இது உணர்த்துது. திசை ரொம்ப முக்கியம். அறிவே செல்வத்தின் விதை அப்படிங்கிற தத்துவத்தை சாணக்கியர் இங்க விதைக்கிறார். இப்போ நீங்க சொன்ன அந்த கிணறு வெட்டுற உதாரணத்தையே எடுத்துக்குவோம். எங்க தோண்டுனா தண்ணி கிடைக்கும், எந்த கருவியை பயன்படுத்தினா ஈஸியா பாறையை உடைக்கலாம், நிலத்தடி நீரோட்டம் எப்படி போகுது அப்படிங்கிற புரிதல் தான் அறிவு. அந்த அறிவு இல்லாம தோண்டுனா எல்லாமே வேஸ்ட். ஆமா, அந்த அறிவு இல்லாம நீங்க எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் அது வீணுதான். ஆனா இதுலயும் எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. சொல்லுங்க, என்ன அது? இப்போ அறிவு இருந்தா மட்டும் ஒருத்தன் செல்வந்தன் ஆயிட முடியுமா? எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரு லைப்ரரியா போய் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. உலகத்துல உள்ள அரசியல், பொருளாதாரம், அறிவியல்னு அத்தனை விஷயங்களை பத்தியும் மணிக்கணக்குல பேசுவாங்க. ஆனா அவங்க நிதி ரீதியா பெரும் வெற்றியாளர்களா இல்லையே. கரெக்டான பாயிண்ட். நிறைய படிக்கிறவங்க எல்லாரும் பணக்காரர்கள் ஆயிடுறாங்களா என்ன? வெறும் தகவல் அறிவு எப்படி பணமா மாறும்? நீங்க கேக்குற இந்த கேள்வி இன்றைய காலகட்டத்துக்கு மிக மிக முக்கியமானது. இங்க நாம ஒரு பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சாணக்கியர் அறிவுன்னு குறிப்பிடுறது வெறும் தகவல்களோட தொகுப்பு இல்ல. அதாவது இன்ஃபர்மேஷன் வேற, நாலேஜ் வேறன்னு சொல்றீங்க. ஆமா, நிறைய புத்தகங்களை படிக்கிறது தகவல்களை சேகரிக்கிற ஒரு செயல்தான். ஆனா அந்த தகவல்களை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான அறிவு. இங்கிலீஷ்ல இதை அப்ளைட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது விவேகம் அல்லது பயன்படுத்தப்படும் அறிவு. தன்கிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற, தனக்கான பாதையை நடைமுறை தெளிவா கண்டுபிடிச்சிருவான். ரொம்ப கரெக்டான உதாரணம். ஆனா இந்த அறிவை எப்படி பெறுவது? இது ஏதோ ஒரு நாள் நாம காலேஜ்ல படிக்கும் போதோ அல்லது ஒரு ட்ரைனிங் கிளாஸ்ல கலந்து கொள்ளும் போதோ சேர்ற ஞானம் இல்லையே. சத்தியமா இல்ல. இதற்கான விடைய சாணக்கியர் ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா தர்றார். அதாவது தினமும் உன்னை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார். இதுதான் அந்த ஒட்டுமொத்த பயணத்தோட மிக முக்கியமான வியூகம். அறிவை வளர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையில முடிவடைகிற பயணம் இல்ல. அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ற ஒரு செயல்முறை. லைஃப் லாங் லேர்னிங் சொல்றாங்க இல்லையா, அதுதான். ஆமா, பொருளாதாரத்துல கூட்டு வட்டின்னு ஒன்னு சொல்வாங்களே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு. ஆமா, காம்பவுண்டிங் பவர். அது பணத்துக்கு மட்டுமான தத்துவம் இல்ல, அறிவிற்கும் திறமைக்கும் போல அது பொருந்தும். தினமும் உங்களை நீங்க வளர்த்துக்கும் போது அதனோட விளைவு வெறுமனே கூட்டிக்கிட்டே போறதா இருக்காது, அது பல மடங்கு பெருகும். காம்பவுண்டிங் growth நடக்கும். இது ஜிம்முக்கு போறது போலதான் இருக்கு. நீங்க ஒரே நாள்ல ஜிம்முக்கு போய் 10 மணி நேரம் இடைவிடாம ரொம்ப கடினமா உடற்பயிற்சி செஞ்சுட்டு கண்ணாடியை பார்த்து எனக்கு ஏன் 6 பேக் வரலன்னு கேட்க முடியாது. ஆமா, கேட்டா சிரிப்பாங்க. அந்த 10 மணி நேர உழைப்பு உங்களுக்கு உடல் வலியை மட்டுமே கொடுக்கும், எந்த பலனும் இருக்காது. ஆனா தினமும் 30 நிமிஷம், ஒரு வருஷம் முழுசும் நீங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சா உங்க உடம்புல ஏற்படுற மாற்றம் அளப்பரியது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நாமே செதுக்கணும். அத ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது. மிக சரியான உதாரணம். மூளைக்கும் அறிவிற்கும் இதே பயிற்சி தான் தேவை. ஆனா இங்க நாம இன்னொரு மிகப்பெரிய சவாலையும் ஃபேஸ் பண்றோம். சாணக்கியர் காலத்துல இல்லாத ஒரு சவால் இது. அப்படி என்ன சவால் இப்போ இருக்கு? இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் தகவல் பெருக்கத்துல, அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல மூழ்கி கிடக்குது. நம்ம ஸ்மார்ட் போனை திறந்தா நொடிக்கு 100 தகவல்கள் நம்ம கண்களை கடந்து போகுது. ஆமா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும். நாம பல நேரங்கள்ல சமூக வலைதளங்கள்ல மணிக்கணக்கில் எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நம்ம கத்துக்கிறோன்னு நாமே நம்மளை ஏமாத்திக்கிறோம். ஆமா, நிறைய பேருக்கு இந்த மாயை இருக்கு. ஏதோ உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற திருப்தியில தூங்க போறாங்க. ஆனா அது நிஜமான வளர்ச்சியா?
நிச்சயமா இல்ல. தினமும் எதையாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையற்ற அனைத்தையும் மூளைக்குள்ள திணிக்கக்கூடாது. அது வெறும் மனச்சோர்வு தான் தரும். அப்போ எதை தான் படிக்கணும்? தினமும் உன்னை வளர்த்துக்கொள் அப்படிங்கிறதோட உண்மையான அர்த்தம் நோக்கத்தோட கூடிய வளர்ச்சி, அதாவது டெலிபரேட் பிராக்டிஸ். டெலிபரேட் பிராக்டிஸ். ஓகே. உங்க இலக்கு என்ன? நீங்க எந்த துறையில செழிக்க விரும்புறீங்க அத முதல்ல தீர்மானிங்க. அந்த துறை தொடர்பான அறிவை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ரொம்ப ஆழமா வளர்த்துக்கோங்க. ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஆமா, தினமும் ஒரு புதிய புத்தகத்தோட 10 பக்கங்கள் படிக்கலாம், அல்லது உங்க துறை சார்ந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கத்துக்கலாம். தினமும் வெறும் 1% முன்னேற்றம் அடைஞ்சா கூட ஒரு வருஷம் முடிவுல நீங்க பல மடங்கு உயர்ந்திருப்பீங்க. அப்படியானால் இது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறை. நாம இப்போ இந்த பயணத்தோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க. முதல்ல நாம அதிர்ஷ்டத்தை நம்புறதை நிறுத்திட்டோம். சொந்தமா கிணறு வெட்ட தொடங்கிட்டோம். அதாவது ஒழுக்கத்தோட உழைக்க தொடங்கிட்டோம். கரெக்ட். அதுக்கப்புறம் வெறும் குருட்டு உழைப்போட நின்னுடாம அந்த உழைப்பை எப்படி சரியா செய்யறது, எங்க தோன்றது அப்படிங்கிற அறிவை வளர்க்குறோம். அந்த அறிவையும் ஏதோ ஒரு நாள் மட்டும் தேடாம தினமும் தொடர்ந்து நம்மள நாமே செதுக்கிக்கிறோம். ஆமா, டெய்லி பிராக்டிஸ். சரி, இதையெல்லாம் ரொம்ப சரியா செஞ்சுட்டா கடைசியில என்ன நடக்கும்? விதியோட விளைவு என்ன? இந்த இடத்துல தான் சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த திருப்பத்தை நம்ம கண்முன் நிறுத்துறார். அது என்ன சொல்லுதுன்னா, பணமும் வெற்றியும் உன்னை தேடி வரும். இத சாதாரணமா படிச்சுட்டு கடந்து போயிடக்கூடாது. இந்த ஒரு வரியில சாணக்கியர் மனித உளவியலையே முற்றிலுமா புரட்டி போடுறாரு. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா நாம சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம்? நாம தான் பணத்தை துரத்தணும், நாம தான் வெற்றியை துரத்தி பிடிக்கணும். அதனால்தான் தேடி வரும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இது ஏதோ மேஜிக் இல்ல. ஆமா, இது ஏதோ பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசளிக்கிற மாயாஜாலம் இல்ல. இதுதான் காரண காரிய தொடர்பு, காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட். உலகத்துல உள்ள பெரும்பாலான மக்கள் எப்போதுமே விளைவின் மீது, அதாவது எஃபெக்ட் மீது மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. பணம், பதவி, வெற்றின்னு அதே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா காரணத்தை கோட்டை விட்டுறாங்க, காஸ மறந்துடுறாங்க. சாணக்கியர் நம்ம கவனத்தை அந்த விளைவிலிருந்து திருப்பி காரணத்தின் மேல வைக்க சொல்றாரு. இங்க காரணம் அப்படிங்கிறது உங்களோட ஒழுக்கமும் அறிவும் தான். அதை நீங்க சரியா அமைச்சிட்டா விளைவு தானாகவே உங்களை தேடி வரும். இது உணர்ந்து கொள்றது தான் செல்வத்தை உருவாக்குவதற்கான ரகசியம். இந்த மொத்த உரையாடலையும் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா இது எவ்வளவு ஆழமான ஆனா ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது புரியுது. நீங்க இந்த அலசலை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட தினசரி ஓட்டத்தை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியம். முதல் அடி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாயையை நம்புறதை இன்னியோட நிறுத்துங்க. வானத்தை பார்த்து மழைக்காக காத்திருக்க வேண்டாம். உங்க வெற்றிக்கான கிணற்றை இன்னைக்கு முதலே நீங்களே வெட்டத் தொடங்குங்க. உங்க ஒழுக்கம்தான் அந்த உழைப்புக்கான எரிபொருள். கரெக்ட். ரெண்டாவது, அந்த உழைப்போடு அறிவை விதையா பயன்படுத்துங்க. வெறும் தகவல்களை குவித்து வைக்கிறது அறிவில்ல. உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவும் வாய்ப்புகளை பயன்படுத்தவும் அந்த அறிவை நடைமுறைப்படுத்துங்க. அப்ளைடு நாலேஜ். மூணாவது, அந்த விதை ஒரே நாள்ல மரமாகாது அப்படிங்கிறத உணர்ந்து பொறுமையோட தினமும் உங்களை செதுக்குங்க. தேவையற்ற தகவல்களை தவிர்த்துட்டு உங்க இலக்கு நோக்கி தினசரி 1% சுய முன்னேற்றத்துல ஈடுபடுங்க. நீங்க இந்த 3ஐயும் தொடர்ந்து கொஞ்சம் கூட சலிக்காம செய்யும்போது அந்த ஒரு நாள் வந்தே தேரும். நீங்க பணத்தையோ வெற்றியையோ துரத்த வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களோட மதிப்பு பல மடங்கு உயர்ந்து நீங்களே ஒரு மிகப்பெரிய காந்தமா மாறிடுவீங்க. கண்டிப்பா. நீங்க விரும்புற பணமும் வெற்றியும் உங்க முகவரிய தேடி வரும். இந்த 4 விஷயங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒழுக்கம் இல்லாம உழைக்க முடியாது. வெறும் உழைப்புக்கு அறிவில்லாம திசை கெடுக்காது. தொடர்ச்சியான தினசரி வளர்ச்சி இல்லாம அந்த அறிவு நிலைக்காது. இது எல்லாமே இணையும் போதுதான் அந்த இறுதி வெற்றி சாத்தியமாவுது. உண்மையாவே இது ஒரு தலைசிறந்த வழிகாட்டுதல். சாணக்கியரோட இந்த சுருக்கமான வரிகளுக்குள்ள இவ்ளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. எனக்கும் அதே உணர்வு தான். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட பயணிச்சதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்க இப்போ உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் நீங்க செய்யற வேலையையும் பார்க்குற விதம் கட்டாயம் மாறி இருக்கும்னு நாங்க நம்புறோம். சரி, இறுதியா நாம விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. பணமும் வெற்றியும் அறிவுள்ளவனை தேடி வரும் அப்படிங்கிறது சாணக்கியரோட வாக்கு. அப்படியானால் அந்த வெற்றியும் பணமும் உங்க வீட்டு முகவரியை தேடி வரணும்னா உங்க மனசை ஒரு காந்தமா மாத்த, உங்களோட அந்த தோட்டத்தை உருவாக்க, இன்னைக்கு உங்க அறிவை வளர்த்துக்க நீங்க செய்ய போற அந்த ஒரு சிறிய ஆக்கப்பூர்வமான விஷயம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
உங்க தோட்டத்துல முதல் பூவை இன்னிக்கே பூக்க செய்யுங்க. அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.